இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நாளாக லவ் பண்ணி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட இப்போ கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. சந்தோஷமாக கிளம்பி ஹனிமூனும் போகிறாங்க. அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோயின் ஒரு ஓரமாக உட்காந்து எப்போ பாரு ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டே இருக்காங்க. இவ கண்ணு முன்னாடி மட்டும் ஏதோ ஒரு குழந்தை தெரிகிற மாதிரி இருக்குது. ஹீரோ வந்து பேசினா கூட கண்டுக்காமல் வரைஞ்சிட்டு இருக்காங்க. கோவம் வந்த ஹீரோ அதை வாங்கி பார்த்தா ஃபுல்லாக ஒரே குழந்தை டிராயிங்காக இருக்குது. என்னால் அந்த விஷயத்தை மறக்கவே முடியல அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினும் ஹீரோவும் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இதை டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணதும் அவங்க அப்பா அம்மாவுக்குமே தெரியுது. எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தை வேணாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு மட்டும் இந்த குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கிட்டையும் போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ்மா எனக்கு இந்த குழந்தை வேணும், இப்படி பண்ணிடாதீங்க அப்படி சொல்லி எல்லாத்துக்கிட்ட கெஞ்சவும் அவங்க யாருமே ஒத்துக்கலை. கடைசியில் ஹீரோ கிட்டையாச்சும் பேசலாங்கிறப்ப ஹீரோவுமே எதுவும் பேசாமல் நிற்கிறான். அப்புறம் ஹீரோயின் அங்கேயே அந்த சோகத்தில் மயங்கி விழுந்துடுறாங்க. அதே டைமில் அவங்க ஃபேமிலியெல்லாம் முடிவு பண்ணி டாக்டர் கிட்ட சொல்லி உனக்கு வீக்காக இருக்கிறதுக்கு தான் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஏமாற்றி அந்த குழந்தைய கொண்டுடுறாங்க. இதனால தான் அந்த குழந்தை இன்னும் ஆவியாகவே சுற்றிட்டு இருக்கு.